வாட் ஐ வாஸ் லேர்ன்ட் இன் திஸ் வேர்ல்ட் இஸ், நம்ம எது பண்ணாலுமே நம்ம எது பண்ணாலுமே அதுக்கு சமமான ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம கொடுத்துதான் ஆகணும் இந்த உலகத்துல. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே வாழ்றதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த வாழ்றதுக்கு காரணம் இல்லைன்னா நம்மளால பிரீத் கூட பண்ண முடியாது. ஒரு எந்த ஒரு ஹோப் வச்சு நீ பிரீத் பண்ற லிவ் பண்ற, நம்மளுக்கு வாழ்றதுக்கான ரீசனே இல்லைன்னா நம்ம நம்மளால ஒழுங்கா பிரீத் பண்ணவே முடியாது. ஸோ அதனால ஒன்று வாழ்றதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நம்ம வாழ்றதுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம எண்ட் ஆஃப் தி டே நீ எப்படி வாழ்ற அப்படின்ற ஒரு கொஷின் நம்மகிட்ட வந்துச்சுன்னா, நான் இதை பண்ணி வாழ்றேன், நான் வாழ்றதுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா இந்த உலகம் நம்மள வாழ்றதுக்கு அலோவ் பண்ணும். மற்றபடி இல்லைன்னா நம்ம எல்லாமே நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்றது தான். நம்ம பிரெயின் எப்பயுமே நம்ம 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 தான் நம்ம யோசிக்கிறது தான் நம்ம பிரெயினை வச்சுதான் நம்மளோட ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹியூமன் பாடி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்றப்ப நம்ம எல்லாத்துக்குமே கரெக்டான ரீசன்ஸ் இருக்கணும். ரீசன்ஸ் இல்லை, வாழவே பிடிக்கல, என்ன வாழக்கூடாது அந்த மாதிரின்ட்டு எதுவுமே பண்ணாம நம்மளுக்காக மற்றவங்க நம்மள லீவ் பண்றதுக்காக ஏதோ பண்றாங்க அப்படின்னாலுமே அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? நம்ம எவ்வளோ நாள் தான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற இது எப்போதான் சரி வரும்ன்ற அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவங்களுக்கும் எதுவும் டோட்டலாக ரீசன்லெஸ் வேர்ல்ட் ஆகிடும். ஸோ டோட்டலி நான் என்ன சொல்ல வரேன்னா, எண்ட் ஆஃப் தி டே நம்ம லீவ் பண்ணால் அதுக்காக நம்ம ஏதாச்சும் உழைக்கணும். உழைச்சாதான் நம்மளால லீவ் பண்ண முடியும். சரி,